ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் டிரா செய்ய வேண்டிய ஆட்டத்தை இந்திய பேட்ஸ்மேன்கள் தொடர்ந்து சொதப்பியதால் 184 ரன்கள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்தும் இருக்கிறது. இந்த தோல்வியால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பையும் தற்போது இந்தியா இழந்திருக்கிறது. இதற்கு முக்கியமாக இந்த 4 சீனியர் வீரர்கள் மட்டுமே காரணம். இளம் வீரரான ஜெய்ஸ்வாலுடைய போராட்டம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வீணாகியும் இருக்கிறது. 2வது இன்னிங்ஸில் 330 ரன்கள் எடுத்தாலே வெற்றி. ஆனால் ஒரு நாள் கையில் இருந்திருக்கு. இந்த ஒரு நாளை ஃபுல்லாக பிடிச்சிருந்தா நம்மளால் ட்ரா பண்ணியிருக்க முடியும். ஆனால் அப்படி பண்ணாமல் 80 ஓவர்களை கையில் பிடிச்சி வெறும் 150 ரன்னுக்கெல்லாம் இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகிடுச்சு. ஜெய்ஸ்வாலோட ரிஷப் பண்ட் மட்டும்தான் ஓரளவுக்கு பார்ட்னர்ஷிப் அமைத்து வெறும் 30 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். அதற்கு பிறகு வந்த எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 எடுத்த நிதிஷ்குமார் ரெட்டி கூட 2வது இன்னிங்ஸில் டக் அவுட் ஆகி வெளியேறினதுனால ஜெய்ஸ்வால் மட்டுமே கடைசி வரைக்கும் போராடி 85 ரன்களை எடுத்து அவரும் அவுட் ஆனார். இதனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா இந்த 4வது டெஸ்ட் போட்டியில் படுதோல்வி சந்தித்தும் இருக்கிறது. இதற்கு முக்கியமான அந்த 4 வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா. இவங்க 4 பேரும் பார்த்திங்கன்னா சிறப்பாக விளையாண்டுருந்தா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் போட்டியை நம்மளால் ட்ரா பண்ணியிருக்க முடியும். ஆனால் இந்திய அணி பார்த்திங்கன்னா படுதோல்வியை சந்தித்தும் இருக்கிறது.